குருவே சரணம். ஒரு பெண்ணின் வாழ்க்கை 40 வயதுக்குள்ளே முடிந்து விடுகிறது. அந்த பெண்ணிற்கு ஜெகஜோதியாக திருமணம் செய்யறாங்க. பெரிய அளவு. ஆஹா ஓஹோன்னு பண்றாங்க. அந்த திருமணத்திற்கு கொஞ்ச நாள் பிறகு அவன் மிகப்பெரிய குடிகாரன் என்று தெரிகிறது. அதேபோல் வீட்டுக்கு சரியாக வருவதில்லை என்பதும் தெரிகிறது. இந்த பொண்ணு மன வருத்தத்தில் 2 குழந்தைகளை வைத்து, ஏன்னா 2 குழந்தையும் உற்பத்தி ஆயிருது. ஒரு ஆண் ஒரு பெண் அப்படியே உற்பத்தி ஆயிருது. இந்த குழந்தைகளை கவனித்து கொண்டே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை குழந்தைகளுக்காகவே மாறி வருகிறது. இதனால் இந்த குழந்தையை வளர்த்துவதற்காக சில இடத்துல பணம் கொடுப்பது, சில இடத்துல பணம் வாங்குவது, இது போல மன விருத்திகள்லாம் ஆகுது. அதனால சில கெட்ட பேர்களும் அந்த பெண்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கப்புறமா பெத்த வீட்டு பக்கம் போனால் அங்கே மதிப்பு கிடையாது, மறுவாதை கிடையாது, நீ வெளியே போ என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது கூட பிறந்தவர்களுடைய வீட்டுக்கு சென்றால் இங்கு நீ வரக்கூடாது, வந்தா எதில் அடிப்ப என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த பெண் என்ன பண்ணுது, மீண்டும் அங்கே போய் பிள்ளைகளை கவனித்து கொண்டு வாழ்ந்து வருது. இப்படியே காலங்கள் கடக்க கடக்க உடலிலே தேவையில்லாத நோய்கள் உற்பத்தி ஆகுது, மனநல பாதிப்பு உற்பத்தி ஆகுது. செத்து போயிடலாம், இனி வாழ முடியாது என்ற சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய மேல் படிப்பு, ஸ்கூல் படிப்பு முடித்து மேல் படிப்புகள் தொடங்க ஆரம்பிக்குது. மேல் படிப்புகளுக்காக பணங்கள் வசதி இல்லாமலும் வீட்டை விட்டு கணவர் அந்த நேரத்தில் வெளியே போக சொன்னால் அந்த பெண் எங்க போகும்? அப்ப மனசு ரொம்ப பாதிச்சு உடல் நோய் நொடியில பாதிப்பு அதிகமாகிறது. திடீர்னு மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போகும்போது அந்த மருத்துவர்கள் இது இங்க ஆகாது, நீங்க ஜிஹெச்சுக்கு எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜிஹெச்சுக்கு போகும்போது திடீர்னு உயிர் போயிருது, எங்க போற வழியில. அப்ப அந்த பெண் என்ன சுகம் கண்டிருப்பாள்? அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது வாழதான். அதை எப்படி வாழணும் என்ற கட்டத்தை சரியாக போட்டு வாழ நினைத்தாலும் இறைவன் எதை கொடுக்கின்றானோ அதைத்தான் வாழ முடியும். இப்ப அந்த பொண் செத்து போச்சு. செத்ததுக்கு அப்புறம் சொந்த பந்தம்லாம் போய் கதறி கதறி அழுவுது. எப்படி அழுவுது? கதறி கதறி அழுவுது. ஆனா அந்த பெண்ணுடைய ஆத்மா இப்பவும் அழுது கொண்டுதான் இருக்கும். நான் உயிரோடு இருக்கும்போது வந்தனே, என்னை ஒருத்தராவது மதிச்சீர்களா? இப்ப நான் இறந்து போயிட்டனே, எனக்கு இப்ப உடம்பு இல்லையே, என்னுடைய ஆத்மா மட்டும்தானே இருக்கு, இப்படி கதறி அழுது என்ன பலன் அப்படின்னு அந்த பொண்ணுடைய ஆத்மா நினைக்குது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அழிவு என்பது உடலுக்கு மட்டும்தான ஒழிய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, இந்த பூமி லோகத்தை படைக்கிற ஒரு பெண்ணுக்கு 40 வயசுக்குள்ளேயே அவர் வாழ்க்கை முடியணும். சிந்திச்சு செயல்படுங்க. கூட இருக்கிறவங்களை யாரையும் தள்ளி வச்சு பழகாதீங்க, சரியா? அவங்கள முன்ன விட்டு பின்னுக்கு புறம் பேசி பழகாதீங்க. ஒரு நாள் உங்களுக்கே அது உற்பத்தி எடுத்து வரும். தயவு கூர்ந்து ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தை படைக்கும் கடவுள் என்பதை மறந்து விடாதீங்க. குருவே சரணம்.